இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட தலைப்பு சபைகளை பற்றி. சபை என்றால் என்ன, சபைகளில் யார் யார் சபைக்கு வந்தாங்க, சபைகளில் என்னென்ன காரியங்கள் நடைபெறணும், எதற்காக சபைக்கு வரணும் அப்படின்பதை குறித்து, சபைகளை குறித்து இந்த நாட்களிலே உங்களோடு பேசுவதற்கு நான் மிகவும் பிரயாசப்படுகின்றேன். முதலாவது, சபை என்றால் ஒரு கட்டிடம் அல்ல. இது கட்டிடம் அல்ல. சபை என்பது விசுவாசிகளின் கூடுகை. எத்தனை விசுவாசிகள் இருக்காங்களோ அத்தனை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சேர்ந்து வருகிற இடத்திற்கு பேர் சபை. அந்த அந்த விசுவாசிகளுடைய கூடுகைக்கு பேர் தான் சபை என்று சொல்லி நாம் வேத அடிப்படையில் பார்க்கிறோம். இந்த சபைகள் இந்த நாட்களிலே மிகவும் ஒரு மோசமான நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது. சபையுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன, சபை எப்படி வளரும், சபை ஏன் வளர வேண்டும் அப்படின்றதை குறித்து நான் சுருக்கமாக உங்களோடு பேசுவதற்கு நான் பிரயாசப்படுகின்றேன். முதலாவது, சபை என்பதை குறித்து, சபை என்றால் நாம் விசுவாசிகளுடைய கூடுகை என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது காரியம், சபைகள் வளர்ச்சி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். மூன்றாவது, நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம், சபைக்கு வருவது நோக்கம் என்ன என்பதை குறித்தும் நாம் சுருக்கமாக நான் உங்களோடு பேசுவதற்கு பிரயாசப்படுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களிலே அநேக சபைக்கு வர்றாங்க, ஏன் சபைக்கு வர்றோம்னு தெரியாமல் வர்றாங்க. சபைக்கு வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த காலத்தில் யார் சபைக்கு வந்தாங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் நினைக்கிறேன். யார் சபைக்கு வந்தாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைக்கு வந்தாங்க. சபைக்கு வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டு வந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. சபைக்கு வருகிற ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும். ரட்சிப்புனா என்ன? விடுதலை, ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டவராக இருக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவராக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் சபைக்கு வரணும். அப்படிப்பட்ட சபைக்கு வந்தால் சபைகளில் பிரச்சனை இருக்காது, சபைகள் சுமூகமாக இருக்கும், சபைகள் அன்பு இருக்கும், ஐக்கியம் இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில் நடைபெறும். இந்த நாட்களில் சபைகள் பலவிதமான பிரச்சனைகள் காரணம் என்ன? அவங்க அடிப்படை அந்த ரட்சிப்பு அனுபவத்துக்குள்ளே வரல. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபைக்கு வரணும். சபைகளில் பதவிகளுக்காக பலவிதமான காரியங்களுக்காக சபைக்கு வந்தாங்கன்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படி வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். முதலாவது, சபையிலே நடந்த காரியங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறான்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் குறிப்பிடுறார். எப்படி போஷிக்கிறார்? வார்த்தையின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, ஒருவருக்கொரு ஐக்கியத்தின் மூலமாக நாம் ஆண்டவரால் வார்த்தையால் போஷிக்கப்படுகிறோம். கர்த்தர் சபையை போஷிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிற சரீரப்பிரகாரமான தேவைகளை மட்டுமல்ல, ஆத்துமத்துக்குரிய ஆகாரத்தை சபையில் தான் வந்து பெற முடியும். சபைகளில் இன்று நாட்களில் ஆத்துமத்துக்குரிய ஆகாரம் சபைகளில் கிடைக்கிறதா? இந்த நாட்களில் அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ரோமர் அடுத்து யார் சபைக்கு வந்தாங்க? சபைக்கு யார் வந்தாங்க? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1:2 வாசிங்க பார்ப்போம். சபையில் யார் இருந்தாங்க? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. சபையில் இருந்தவங்க யார் இருந்தாங்க? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க, பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 1:2. பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்கள் தான் சபைக்கு வரணும். அதான் அந்த கொரிந்து சபையில் விசுவாசி பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்கள் அவங்க. நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாகிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? சபையுடைய நோக்கம், முக்கியமான நோக்கம் பரிசுத்தமாகிறதுக்கு அந்த பரிசுத்தத்தை அதுதான் அவர் திரும்ப அவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த இருந்த சபைன்னு சொல்லி அந்த தெசலோனிக்கே சபையை குறித்து சொல்கிறார். சபை என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். அதுதான் சபை என்பது பரிசுத்தமாதல் நோக்கி ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி போய்கொண்டே இருக்கணும். அதுதான் சபைக்குரிய வளர்ச்சிக்குரிய அடையாளங்கள். அப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்முடைய சபைகளில் இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அது மட்டும் இல்லை, சபையில் அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்து இயேசுக்குள்ள விசுவாசிகள். சபையில் யார் இருக்கணும்? விசுவாசிகள் இருக்கணும். கிறிஸ்து இயேசுக்குள்ள உள்ள விசுவாசிகள், வெறுமன விசுவாசிகள் இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள் உள்ள விசுவாசிகள் சபையில் இருக்கணும். அப்படிப்பட்ட சபைகள் தான் வளரும். நாட்களில் சபையுடைய வளர்ச்சி வீதம் ரொம்ப குறைந்து கொண்டு போகிறதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, சபை என்பது என்ன? அந்த சபையை குறித்து யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வெளிப்படுத்தல் 3:1 வாசிங்க பார்ப்போம். உயிரோடு பேர் பெற்று வந்து செத்தவனாக இருக்கிற
எப்படி யோவான் குறிப்பிடுகிறார் பாருங்கள். சபை பேரில் நான் உயிருள்ள சபைகளில் பலவிதமான காரியங்கள் இருக்குது, பலவிதமான செயல்கள் செய்கிறாங்க. ஆனால் உயிருள்ளோன்னு நம்மளால நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சபை எப்படி இருந்திருக்குதுங்க? செத்த சபையாக இருந்திருக்குது. லவோதிக்கேய சபையை குறித்து ஆண்டவர் சொல்கின்ற பொழுது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தது. அந்த காலத்தையும் அப்படி இருந்திருக்குது. யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த காலத்தில் அப்படி சபை இருந்திருக்குது. நம்முடைய சபைகள் எப்படி இருக்குது? அனலாக இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இது நம்ம எல்லாமே சோதித்து அறிந்தோமானால் நம்ம பாதுகாக்கப்படுவோம். சபைகளில் வளர்ச்சிகள் எப்படி இருக்குது சொல்லி நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்ம உயிருள்ளவன் பெயர்பட்டு செத்த சபையாக இருக்கிறோமா, அல்லது ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? அது ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எதற்கு சபைங்க? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும், அதுக்கு சபைக்கு வரணும். பக்தி விருத்தி அடையணும், ஒவ்வொரு நாளும் பக்தி விருத்தி அடைந்து கொண்டிருக்கணும், அதுக்கு சபைக்கு வரணும். இன்னும் நம்ம இந்த காலத்தில் எதுக்கு சபைக்கு வர்றாங்க? 11ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் அனைவரும் தேவகுமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்து இயேசுவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். கிறிஸ்து இயேசுவை போல மாறணும். அதுக்காக சபைக்கு வரணும். நம்ம எதுக்காக சபைக்கு வர்றோம்? கிறிஸ்து இயேசுவை போல நம்ம மாறப்போகிறோம், அவருடைய ரூபமாக மாறப்போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படலை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பாக மாறப்போகிறோம், அவரை போல மாறப்போகிறோம். அப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு சபை அவசியம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம சபைக்கு முக்கியத்துவம். இந்த நாட்களில் சபைக்கு போகிறது அனைவருக்கு பிடிக்கலை. ஏன் பிடிக்கலை? சபைகளை சத்தியம் இல்லை. நம்ம பாடணும், சத்தியம் பேசும் சபைகள் பெருகணும், சாட்சியாக வாழக்கூடிய சபைகள் பெருகணும், கர்த்தரை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிற சபைகள் பெருகணும். அப்போ நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும், அப்போ நம்ம தேசம் ஆண்டவரை அறிய முடியும். நாட்களில் சபைகளில் சாட்சி இல்லை, சபைகளில் ஒருமனம் இல்லை, சபைகளில் ஒற்றுமை இல்லை, சபைகளில் அன்பு இல்லை. இப்படிலாம் இல்லாமல் நம்ம சபைக்கு வர்றது வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. அப்படித்தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு பூரண புருஷராக வேண்டும் என்று சொல்லி அதற்காகத்தான் அப்போஸ்தலரை நியமித்திருக்கிறாங்க, அதற்காகத்தான் போதகர்கள் நியமித்திருக்கிறாங்க, அதற்காகத்தான் அதான் 13ஆம் வசனத்தில் அதான் அவர் அப்போஸ்தலர் பவுல் எபேசு சபைக்கு குறிப்பிடுகின்ற போது அதான் சொல்கிறார். அதற்காகத்தான் அப்போஸ்தலர், அதற்காகத்தான் போதகர்கள். எதற்காக? பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்காக, பக்தி விருத்தியில் வளருவதற்காக, கிறிஸ்து பரிசுத்தவான்கள் சீர்படுத்துவதற்காக சபை மிக ஒரு அவசியம். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று சொல்லி. இந்த நாட்களில் சபையில் வியாபாரம் தான் நடக்குது. அன்றைய காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் வியாபாரம் நடந்தது. ஆண்டவர் சாட்டை எடுத்து அடித்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பதிவு பண்ணியிருக்குது. என் தேவன் என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அதை கல்லர் குகையாக மாற்றி விட்டீங்கன்னு சொல்லி சபையை குறித்து ஆண்டவர் பக்தி வைராக்கி அந்த நாட்களில் பட்சித்ததை குறித்து நமக்கு வேதம் பதிவு செய்தது. பிரியமானவர்களே, நம்ம சபையில் இன்றைக்கு பலவிதமான வியாபாரங்கள், பலவிதமான காரியங்கள் நடக்குது. ஆனால் சத்தியம் பேசப்படலை, சாட்சி இல்லை, சபைகள் ஐக்கியம் இல்லை, ஒருமனம் இல்லை, ஒற்றுமை இல்லை. இப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த நாட்களில் போயிட்டு இருக்க சபையை நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நிலைமை தொடர்ந்து நம்ம நீடிச்சதுன்னா நம்ம மிக மோசமான நிலைமைக்கு நம்ம போய்விடுவோம்னு சொல்லி வேதம் நம்ம எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, சரீரம் என்பது என்ன, சபை என்பது என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம். வாசிக்கலாமா? எபேசியர் 5:30. நம்ம யாருங்க? அவருடைய சரீரம், அவருடைய மாம்சத்திற்கு எலும்புக்கு நம்ம உடையவராக இருக்கும்னு சொல்லி வசனம் அவ்வளோ தெளிவாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்முடைய சபைகளில் இந்த நாட்களில் எப்படி நம்ம எதற்காக சபைக்கு வர்றோம்? சபையை ஆண்டு போஷித்து காப்பாற்றுகிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம ஆண்டு போஷிக்கிறாரா? நம்ம காப்பாற்றுகிறாரா? சரீர தேவைகள் மட்டும் ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு கிடைக்குதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறோம்? நம்ம சீர்பொருந்துகிறோமா? நம்ம பரிசுத்தவான்களாக முன்னாடி அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமா, பரிசுத்தத்தை நோக்கி கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சபை மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நம்ம வேத அடிப்படையில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சபைகளில் இந்த நாட்களில் நடைபெறுகின்ற காரியங்களை குறித்து சபை வளர்ந்ததற்கான காரணங்கள் என்ன, சபை
வளர்வதற்கு தடைகள் என்ன என்பதை குறித்து நாம் சுருக்கமாக உங்களோடு பேசுவதற்கு பிரியப்படுகிறேன் பிரியமானவர்களே. முதலாவது, சபை வளர்ந்ததற்கான காரணங்கள் போதனைகள். ஒரு சபை வளர வேண்டுமானால் போதனைகள் மிக ஒரு முக்கியமான காரியம். போதனைகள் எதை பற்றி இந்த நாட்களில் சபைகளில் போதிக்கிறாங்க, அது ஒரு மிக ஒரு முக்கியமான காரியம். இந்த நாட்களில் பெரும்பாலும் சபைகளில் போதிக்கிற போதனை எதை பற்றி இருக்கிறது? ஆசீர்வாதங்களை பற்றி இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், இம்மைக்குரிய ஆசீர்வாதம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1 கொரிந்தியர் 15:19 நினைக்கிறேன், இம்மைக்காக மாத்திரமே நம்ம தேவனிடத்தில் விசுவாசம் இருந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்க யாருன்னு சொல்லி வசனம் சொல்லி, இந்த உலக ஆசீர்வாதம், உலக நன்மைகளுக்காகவே, உலக தேவைகளுக்காகவே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா நம்ம பரிதபிக்கப்படத்தக்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆகாரம், அது ஒரு மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நாம் பார்க்கணும். பிரியமானவர்களே, அதை குறித்து சபைகளை போதிக்கப்படணும். நீதியை குறித்து போதிக்கப்படணும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து போதிக்கப்படணும். சத்தியத்தை குறித்து போதிக்கப்படணும். சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து போதிக்கப்படணும். அப்படி சபைகளில் போதிக்கிறாங்களா? ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சத்தியம், சத்தியத்தை அறிந்தால் விடுதலை கிடைக்கும். சத்தியம், சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது என்ன? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. சத்தியம் என்பது எப்போயும் நமக்கு இதயத்துக்கு இதமாகவே இருக்காது. சத்தியத்தை பேசுகின்ற போது சில இதயங்கள் குத்தப்படும். சத்தியம் பாவத்தை குறித்து உணர்த்தும், கண்டித்து உணர்த்தும், அது சத்தியம். நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தும், பரிசுத்தத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும், அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்தால் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை, அந்த விடுதலையை நாம் பெற வேண்டும். சத்தியத்தின் மேல் ஒரு வாஞ்சை வேணும், ஆசை வேணும். எப்போ வரும் அந்த ஆசை? எப்போ வரும்? ஆண்டவருக்குள்ளே இருந்தால் வரும். ஆண்டவருடைய உறவில் வளர்ந்தால் வரும். ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்ந்தால் வரும். ஆண்டவருடைய விருப்பத்தை முக்கியமாக கொண்டு வாழ்ந்தால் வரும். அப்போஸ்தலர் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு எது பிடிக்காது, அதை மையமாக வைத்து வாழ்ந்தாங்க. சபைகள் வளர்ந்தது, பெருகினது. அப்போஸ்தலர் 2:14 பார்க்க, சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2:16 பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. திரளான கூட மக்கள் ரட்சிக்கப்பட்டதை குறித்து பார்க்குறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அங்கே குறிப்பிடுகிறார். யோவேல் 2:28-31 உள்ள வரைக்கும் வாக்குத்தத்தத்தை அது அங்கே பேதுரு சுட்டி காட்டி பேசுவதை அப்போஸ்தலர் 2:14 பார்க்க முடியும். என்ன வாக்குத்தத்தம்? மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன். ஆவியானவருடைய ஆளுகை, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கின்ற பொழுது சபை வளரும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 2:21 ரட்சிப்பை குறித்து பிரசங்கித்தாங்க. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:21. பாருங்க, யார் கர்த்தருடைய நாமத்தை அவர் ரட்சிக்கப்படுவான். யார் மனம் திரும்புவான் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான். பாவத்தை உணர்கிறவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட அது சபைகளில் போதிக்கணும். சபை வளர்ந்துருக்கு, ஆதி திருச்சபை வளர்ந்ததுக்கு காரணம் அதான், ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 2:22-36 வரைக்கும் பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு, பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. அவங்க ஒவ்வொருடைய இருதயமும் குத்தப்படுது. இந்த நாட்களில் ஆண்டோடைய வார்த்தையை பேசுகின்ற பொழுது இருதயங்கள் குத்தப்படுதா? என்னுடைய பாவம் உணர்த்தப்படுதா? நான் பாவியாகவே வாழ்ந்து கொண்டு ஆலயத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கேனா? பாவத்தை குறித்த ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்கா? வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையாமல் நல்லா இருக்க முடியாது. நம்ம இப்போ தெளிவாக சொல்லுது, நல்லா இருக்குமே தெளிவாக சொல்லு. ஆனால் நம்ம பாவங்களை அறிக்கை எடுக்கிறவனுக்கு ஆண்டவர் இரக்கம் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம சபைகளை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி பேசணும். அந்த நாட்களில் கொரிந்து சபையில் மிகப்பெரிய பாவங்களாக இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் நேரடியாக எச்சரித்தார். விபச்சார பாவம் சபைகள் இருந்துச்சு, சபைகளில் பொறாமைகள் இருந்துச்சு, சபைகளில் நீ என்ற போட்டிகள் இருந்துச்சு. நேரடியாக கண்டித்தார். சபைகள் சீர்திருத்தப்பட்டன, சீர்திருந்தியது, மாற்றப்பட்டார்கள். ஆவியான பரிசுத்தத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் போனதை நம்ம வேதம் பதிவு செய்திருக்கு. பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? பாவத்தை குறித்து, அந்த பாவம் ஒன்று தான் ஆண்டோடைய உறவை நம்ம அனுபவிக்க முடியாதபடி தடை பண்ணுகிறது. ஆதியிலே ஆதாம் செய்த அந்த பாவத்தின் விளைவாக தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. எவ்வளோ கொடூரம் பாருங்க. அந்த பாவத்தின் விளைவினால் மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பாவம் என்னை விட்டு நீங்கி இருக்கிறதா? நான் இன்னும் பாவியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது சபையுடைய முக்கிய பொறுப்புன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். பிரியமானவர்களை ஆராய்ந்து பார்ப்போமா? ஆராய்ந்து பார்ப்போமா? ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அப்போஸ்தலர் 2:38 மனம் திரும்புதலை குறித்து அங்கே பேதுரு பிரசங்கித்து பார்க்கிறோம்.
மனம் திரும்புதல் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2:38. அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு வழி போதனையில் இருக்கு பாருங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு இருக்குன்னு ஞானஸ்நானம் பெறணும். மனம் திரும்பாமல் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. பாவ மன்னிப்பு பெறாமல் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. ஞானஸ்நானம் பெறாமல் பரிசுத்த ஆவியை பெற முடியாது. பரிசுத்த ஆவியை ஒரு மனிதன் பெற்றால் அவன் சாட்சியாக வாழ முடியும். அதை தெளிவாக பேதுரு போதித்து நம்ம வேதத்தில் பார்க்க பிரியமானவர்களே. இப்படி நடந்தனால அப்போஸ்தலர் 2:47 என்ன பார்க்குறோம், ரட்சிக்கப்பட்ட அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்ட வந்த காரியத்தை குறித்து பார்க்க முடியும். காரணம் என்ன? போதனை சபைகள் இருந்தது. சபை வளர்ச்சி அடைந்தது. சபையில் பரிசுத்தத்தை குறித்து போதித்தாங்க, நீதியை குறித்து போதித்தாங்க, ரட்சிப்பை குறித்து போதித்தாங்க, மனம் திரும்புதலை குறித்து போதித்தாங்க, நியாய தீர்ப்பை குறித்து போதித்தாங்க. ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிற சபையில் இணைந்து கொண்டு வந்த வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கு பிரியமானவர்களே. இன்றைய நாட்களில் சபைகளில் போதனைகள் ரட்சிப்பை குறித்தோ, மனம் திரும்புதலை குறித்தோ, பாவத்தை குறித்தோ, நீதியை குறித்தோ, நியாய தீர்ப்பை குறித்தோ சுத்தமாக இல்லை. வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே மையப்படுத்தி நம்ம இப்படியே அழிச்சிருவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை நிலையான இங்கே நம்ம நிரந்தரம் கிடையாது. நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம அரசாங்கம் சமீபத்தில் போட்ட சட்டங்கள்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக மிகப்பெரிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்கு. எப்படியாவது நம்ம ஒடிக்கிறன்னு சொல்லி பயங்கரமான சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நாட்களில் பொல்லாத நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவர் வரப்போகிறார். சபையத்தை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். சபை என்பது என்ன? நம்ம தான் சபை. நம்மளை எடுத்துக்கொள்ள ஆண்டவர் வரப்போகிறார். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நாம் பங்கடைவோமா? மிக முக்கியம். அதற்கு போதனை அவசியம். பாவியாவே வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போக முடியாது. பாவ உணர்வு, பரிசுத்தத்தை குறித்து ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும் என்று சொல்லி வேத அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. முதலாவது போதனை சபை வளர்ந்ததற்குரிய காரணங்கள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக சபை வளர்ந்ததற்கான கீழ்ப்படிதல். ஒரு வசனத்தை போதிக்கின்ற பொழுது அந்த வசனத்துக்கு சபை கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது ஆசீர்வாதம் நம்ம தேடி வரும் பிரியமானவர்களே. லூக்கா 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். பேதுரு ராத்திரி முழுசு வளைய போகிறாரு. ஒரு மீன் கூட அகப்படலை, ஒரு மீன் கூட கிடைக்கல. கரையில் வந்து நிற்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், ஆழத்தில் தள்ளி வளைய போடு. பேதுரு சொல்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவர், ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவர், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிந்து போடுகிறேன் ஆண்டவர்னு சொல்லி போட்டான். திரளான மீன்களை பிடித்ததாக வேதம் நம்ம பதிவு செய்து பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அது ஒரு முக்கியமான காரியம். சவுலை குறித்து வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழித்து போடணும்னு சொன்னார். ஆனால் அவனுக்கு அவர்களை அழிக்க மனம் இல்லை. நல்லவைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டான். ஆகாத போகாத போய் அழித்து போட்டான். நடந்த காரியம் என்ன? ஆவியானவர் அவரை விட்டு எடுபட்டு போனதை நான் பார்க்கிறேன். வேதம் நம்ம பதிவு செய்திருக்கிறது. ஆவியானவருடைய ஆளுகை அவன் இழந்து போனான். ஆவியானுடைய ஆளுகை இழந்து போன நடந்த காரியம் என்ன? அசுத்த ஆவியானவனை பிடிச்சிக்கிடுச்சு. காலம் பூரா அசுத்த ஆவினாலே அலகழிக்கப்பட்டான். அது மட்டுமல்ல, யாரை ஆண்டவர் அழிக்க சொன்னாரோ அவனாலே அவன் செத்து போனான். அமலேக்கியர்னால தான் அவன் செத்தான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது. மீன் கீழ்ப்படியுது, யோனா விழுங்குது, கரையில் போய் கக்கணும்னா கக்குது. மரம் கீழ்ப்படியுது, ஒரே நாளில் வளருது. காற்று கீழ்ப்படியுது, கீழ்காற்று கட்டளையிடுறாரு, உடனே அந்த கப்பலை மோதுது. காற்றை எரியாதேன்னு காற்றுக்கு கடலை அமைதலாக இருக்குது, காற்று அமைதலாக இருக்குது, கடல் அமைதலாக இருக்குது. ஆனால் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ கீழ்ப்படியறவங்க. ஏன் முடியலை? ஆண்டவர் எனக்குள்ளே இல்லை, அதான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எனக்குள்ளே ஆளுங்க செஞ்சாலும் கண்டிப்பாக என்னால் கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிதல் கிறிஸ்தவத்தில் மிக ஒரு முக்கியமான காரியம் பிரியமானவர்களே. அந்த நாட்களில் சபை வளர்ந்ததற்கு முக்கியமான காரணம் கீழ்ப்படிதல். அது மட்டும் இல்லை, கீழ்ப்படிதல் மட்டும் இல்லைங்க, அவங்க ஒரு மனதோடு இருந்தாங்க. ஒரு மனதோடு அப்போஸ்தலர் 1:14 பார்க்குறோம். ஒரு மனதோடு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு மனதோடு அவங்க இருந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து அப்போஸ்தலர் 2:1 பார்க்குறோம். ஒரு மனப்பட்டு ஒரு இடத்துல அவங்க கூடினாங்க. ஒரு மனம் அவங்களுக்கு காணப்பட்டது. அப்படி காணப்பட்டது நடந்த காரியம் என்ன? மிகப்பெரிய காரியங்கள் நடந்தது. அவங்க கூடி இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க கூடி இருந்தால் அசையுது, ஜெபம் பண்ணுறாங்க. உடனே பதில், பேதுருக்கா ஜெபம் பண்ணுறாங்க. உடனே தூதனை அனுப்பி பேதுரு விடுதலை பண்ணுறாரு ஆண்டவர். காரணம் என்ன? அந்த ஒரு மனம். இந்த நாட்களில் சபைகளில் ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இருந்தாலும் இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் பிரியமானவர்களே. நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா?
முதலாவது நான் சொன்னேன், கிறிஸ்தவம் சபை வளர்ந்ததுக்கு காரணம் போதனைகள் சொல்லி நாம் சிந்தித்தோம். இரண்டாவது, சபை வளர்ந்ததுக்கு காரணம் கீழ்ப்பிடிதல். அவங்க ஆண்டவர் என்ன அப்படியே கீழ்ப்பிடிந்தாங்க. பலவிதமான எதிர்ப்புகள், அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, பலவிதமான காரியங்கள் செய்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்தாங்க, ஆசீர்வாதங்களை பெற்றதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. மூன்றாவதாக, அவருடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக முக்கியமான காரியமாக காணப்படும் சொல்லி பார்க்குறோம். சபை வளர்ந்த மிக முக்கியமான காரணம் ஜெப வாழ்வுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அப்போஸ்தலர் 12:12 மரியாள் வீட்டில் அநேகர் கூடி ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சபை வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சொல்லி பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அந்த ஜெபத்தினால அநேக காரியங்களை அவர்கள் சாதித்ததை நம்ம வேதத்தில் பார்க்கணும் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 12:5 சபையார் தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். நடந்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 12:4-11 வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அங்கே பேதுருவை தூதன் விடுவித்த காரியத்தை குறித்து நம்ம அந்த பகுதியிலே பார்க்க முடியும். காரணம் என்ன? ஜெப வாழ்வு. நம்முடைய ஜெப வாழ்வு எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையை ஒன்றாலும் ஆராய்ந்து பார்க்கணும். சபை வளர்ந்துக்குரிய சபை என்பது நாம் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும். அது வளர்ச்சி எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அவங்க அப்போஸ்தலர் 4:33 இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். பூர்ண கிருபை அவர்களோடு இருந்ததுன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக ஒரு முக்கியமான காரியம். கடந்த வாரத்தில் நம்ம அதைத்தான் சிந்தித்தோம். அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்ம பெற்று அனுபவிக்க ஆசீர்வாதங்கள், அந்த உயிர்த்தெழுதலுக்காக அநேக பாடுகளையும் அநேக கஷ்டங்களையும் பட்டதை குறித்து எபிரேயர் நிருபத்தில் எபிரேய ஆக்கியவன் குறிப்பிடுகிறது மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி பார்க்கணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த உயிர்த்தெழுதல் பங்கு பெறுவதற்காக அவங்க எவ்வளவு தியாகம் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை இன்னைக்கு காலையில் நான் அதை குறித்து தியானித்தேன். 34ஆம் வசனத்தில் அந்த விசுவாசத்தில் நடந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்கிறாங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனானார்கள், அந்நியனுடைய சேனையை முறியடித்தார்கள். 35ஆம் வசனத்தில் பாருங்கள், விசுவாசத்தில் நடந்த காரியம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுப்ப பெற்றார்கள். வேறு சிலர் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்காக அநேக அது தொடர்ந்து வாசிக்கும் போது 36ஆம் வசனத்தை பாருங்கள். வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பறக்கப்பட்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் பொறுத்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? ஏன் துன்பத்தை அனுபவிக்கணும்? ஏன் உபத்திரவத்தை அனுபவிக்கணும்? மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்கு அவர் தங்கள் ஒப்பு கொடுத்துட்டாங்க பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அந்த உயிர்த்தெழுதல்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு காரியங்களை அவர் பட்டதை குறித்து வேத அடிப்படையில் பார்க்கிறோம் பிரியமானவர். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறப் போகிறோம். உயிர்த்தெழுதலை குறித்த போதனைகள் இந்த நாட்களில் நம்முடைய சபைகளில் போதிக்கப்பட வேண்டும் சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பெரிய பட்டணத்தை குறித்து சொல்கின்ற பொழுது 11ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க, தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். சபை விசுவாசிகள் எந்த அளவிற்கு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், தினந்தோறும் வேதம் வாசிக்கிறோமா? அது வேத தியானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா? அது ஒரு வேத தியானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா? அது மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நான் பார்க்கிறேன் பிரியமானவர்களே. அப்படி வேதத்தை தியானித்ததுனால என்ன நடந்ததா? அவர் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள் சொல்லி வேதம் போதிக்கிற பிரியமானவர்களே. நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் உருவாவதற்கு வேதம் மிக ஒரு முக்கியமான காரியம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளில் போதிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 17:23-31 வரைக்கும் பார்க்கும்போது அங்கே கடவுள்னா அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகிறார். அது வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 17:27 வாசி. தெய்வத்தை இன்னைக்கு எப்படி ஒப்பிடுறாங்க? பொண்ணில் செய்கிறாங்க, கல்லில் செய்கிறாங்க,
மனுஷ சாயலில் செய்கிறாங்க, மனுஷனாக செய்கிறான். மனுஷனும் தெய்வத்தை உண்டாக்க முடியுமா? முடியாது. தெய்வம் தான் மனுஷனை உண்டாக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு சத்தியத்தை அறியலை, அவங்க சத்தியம் போய் சேரலை. சபைகள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், சபைகளில் சத்தியம் போதிக்கப்பட வேண்டும் சொல்லி நான் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போமா நம்ம எந்த அளவுக்கு நம்ம சபைகளில் இப்படிப்பட்ட காரியங்கள் போதிக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுவோம். சபைகளை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்ம சபைகளில் நிறைந்திருக்கும்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களில் சபையை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். சபைகள் எதற்காக சபையை ஆண்டவர் படைத்தார், சபைகளில் செய்த காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். சபைகளில் இந்த நாட்கள் நடைபெறுகிற காரியங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதான்னு சொல்லி நாம் சிந்தித்தோம். கடைசியாக இந்த நாட்களில் சபை ஏன் வளர்ச்சி இல்லை என்பதை குறித்தும் சுருக்கமாக நான் சிந்தித்து அவனுடைய வார்த்தையை நிறைவு செய்வதற்கு பிரியப்படுகிறேன். இந்த நாட்களில் சபைகளில் போதனைகள் ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய வல்லமையை பற்றி, ஆண்டவருடைய மகிமையை பற்றி போதனைகள் மிக குறைந்து போய்விட்டது. ஆண்டவர் செய்த காரியங்களை சொல்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியங்களை இந்த நாட்களில் அநேக சபைகளில் சொல்லுவதில்லை. அதனாலே சபைகள் வளர்ச்சி அடையவில்லைன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். சபைகளில் ஒரு மனம் இல்லை, ஒற்றுமை இல்லை, அதனால் சபை வளர்ச்சி அடையன்னு சொல்லி பார்க்குறோம். சபைகளில் ஜெபம் இல்லை, ஜெபம் நாட்களில் குறைந்து. ஜெபம் ஒரு மிக ஒரு முக்கியமான ஆயுதம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு பயனில்லாத வாழ்க்கை. ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஜெபமே ஜெயம்னு சொல்லி பார்க்குறோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மோர் ப்ரேயர் மோர் பவர்பாங்க. லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர். நோ ப்ரேயர்னால் நோ பவர். பவர்னா என்ன? வல்லமை. என்ன வல்லமை? பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழக்கூடிய வல்லமை, கர்த்தருடைய உறவில் வாழக்கூடிய வல்லமை, கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழக்கூடிய. எப்படி கிடைக்கும்? ஜெபத்தின் மூலமாக. ஜெபத்தின் மூலமாக கிடைக்கும். பிரியமானவர்களே, அந்த வல்லமையை நான் பெற்று அனுபவிக்க வேணும்னு சொல்லி அதற்கு மிக முக்கியமான காரியம் ஜெபம். ஜெப வாழ்வு. எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்றோம், எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், ஜெபத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம்லாம் இந்த நாட்களில் இல்லாதனால சபைகளுடைய வளர்ச்சி வீதம் ரொம்ப குறைந்து போகணும்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டுமல்ல, சபைகளில் அநேகர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரல. ரட்சிப்புனா என்னன்னே தெரியாதவங்கலாம் சபைக்கு வர்றாங்க. மனம் திரும்புதல்லாம் என்னன்னே தெரியாதவங்க சபைக்கு வர்றாங்க. பாவ விடுதலைனா என்னன்னே தெரியாதவங்க சபைக்கு வர்றாங்க. எதற்கு ஞானஸ்தானம் எடுக்கணுன்ற தெரியாத சபைக்கு வர்றாங்க. யார் ஞானஸ்தானம் எடுக்கணும்? விசுவாசம் உள்ளவனாய் ஞானத்தை. எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்? விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவன் தான் ரட்சிக்கப்படுவான். மார்க் 16:16 நினைக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெறணும். அப்படிப்பட்ட போதனைகள் நாட்களில் சபைகளில் குறைஞ்சி போச்சு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானுடைய ஆளுகை. அதான் ஆண்டவர் சொல்கிறார். நிக்கோதேமுக்கு சொல்லும்போது யோவான் 3:3 நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாயின்னு சொல்கிறார். ஒருவன் மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறப்பது என்றால் என்ன? ஆவியானவர் எனக்குள் வருவது, ஆவியானவருக்குள்ளாக நான் பிறப்பது, ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வது. எப்படி வருவது? விசுவாசத்தின் மூலமாக. நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தின் மூலமாக அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்ம செய்வதற்கு விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய சபையில் நிலைமை எப்படி இருக்குது? சபைகளில் வர்றதுனால பக்தி விருத்தி அடைந்திருக்கிறோமா? நம்முடைய விசுவாசம் வளர்ந்துருக்கிறதா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோமா? தேவ உறவில் வளர்ந்துருக்கிறோமா? அதற்கு சபை மிக ஒரு முக்கியமான காரியம்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சபைகள் எதற்காக? எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துவதற்காக சபை, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக சபைக்கு, பக்தி விருத்தி அடைவதற்கு சபை. அந்த நாட்களில் சபையில் துன்பம் இருந்தது, ஆனால் அந்த துன்பத்தை கண்டு அவங்க பயப்படலை, தைரியமாக நின்று கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்ததை வேதம் நம்ம பதிவு செய்து. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சபையாக நம்முடைய சபை உருவாக வேண்டும். நம்முடைய சபை இன்னும் விசுவாசத்தில் வளர வேண்டும், தேவ உறவில் தேவ ஐக்கியத்தில் வளர வேண்டும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருடைய வழிகளில் நடக்கணும், ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய சபையும் அப்படியாக வளரும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நாம் சிந்தித்தோம் சபை என்றால் என்னென்னு சிந்தித்தோம், சபை எப்படி வளர்ந்ததுன்னு சிந்தித்தோம். சபை வளர்ச்சி அடைய நாம் என்ன செய்ய? நம்ம ஒப்புக் கொடுக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், வேத தியானம் அனுதின வாழ்க்கையில் நடக்கணும். அந்த பெரேயா பட்டணத்து மக்களைப் போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நல்ல குணங்கள் நமக்கு உருவாக வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம சபைக்கு வருகிற நோக்கம் பக்தி விருத்தி அடையணும், ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும். அதற்காக நம்ம சபைக்கு வரணும். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு நம்ம சபைக்கு வர்றோமா? அல்லது ஏதாவது வந்தால் கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்காக கொஞ்ச நேரம் ஏதோ போப்போம், அப்படி அல்ல. தேவ உறவு, தேவ ஐக்கியம், தேவ ஆசீர்வாதங்கள்
சபையின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும், தேவ உறவுகளை கட்டப்பட வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை. ஆராய்ந்து பார்ப்போமா, எதற்காக நாம் சபைக்கு நோக்கம் என்ன, சபைக்கு வரதுனால என்ன நன்மைகள் பெற்றோம், என்ன ஆசீர்வாதங்கள் பெற்றோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்ம எழுந்திருக்கலாமா, நம்ம ஒப்புக் கொடுப்போம், ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். சபைக்கு வந்த நோக்கத்தை குறித்து நாம் சிந்தித்து சபை எப்படி உருவானது, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள் இவர்கள் மூலமாக சபை உருவானதை குறித்து பார்த்தோம். சபையிலே ஆண்டவருடைய ஆளுகை, சபை தலையாகிய கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அங்கத்தினர் சரீரம் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். சபையினர் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு சபைகள் பெறுகிறேன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1:9 சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பெறுகிறேன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 15:41 சபைகளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் திடப்படுத்தின காரியத்தை பார்க்கிறோம். வீடுகளில் சபை கூடி வந்தாங்க, பலவிதமான இடங்களில் சபைகள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்தது குறித்து நாம் பார்க்கிறோம். சபைகளை அப்போஸ்தலர் 16:5 சபைகள் ஸ்திரப்பட்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நாள் பெருகினேன்னு சொல்லி நாம் வேதத்தில் அடிப்படையில் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த திருச்சபைன்னு சொல்லி நாம் பார்க்கிற சபை என்பது ஆண்டவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. எத்தனையோ மிஷனரிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுனால இன்றைக்கி நம்ம ஆண்டவர் விடுதலையோடு ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தினால் சபை சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் காணப்படுதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆதி நாட்களில் வேத வசனம் வளர்ந்து பெருகினது. ஆண்டவருடைய அது மட்டுமல்ல, ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாக சபை வளர்ந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தின் அடிப்படையில் சிந்தித்தோம். இந்த நாட்களில் நம்முடைய சபை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, நம் சபைகளில் என்னென்ன காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். வேத வாக்கியங்களை சபைகளை பிரசங்கித்தாங்க. கிறிஸ்துவுடைய பாடுகளை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தாங்க. திரளான ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள், ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்கள் இந்த நாட்களில் வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்த காரியத்தை பார்க்கிறோம். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க, அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம ஒருமனப்பட்டு நம்ம ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவர் ஜீவிக்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நாம சபைக்கு வரும்போது பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம சபைக்கு வரணும். பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும். பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்தணும். தேவனுடைய செயலுக்கு ஒப்பாக நாம் மாறணும். ஒப்புக் கொடுப்போமா, ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே சபைக்கு வருவது நோக்கத்தை குறித்து, சபையிலே வருவதனால் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை குறித்து ஆண்டவர் சிந்தித்தோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பேசினோம். ஆண்டவரே சபைகளிலே பக்தி விருத்தி அடைந்தது. ஆண்டவர் சபைகளிலே கர்த்தாவே ஒரு மனம் இருந்தது, ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்த காரியத்தை சபைகளில் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே சபைகள் ஐக்கியம் இருந்தது, பரிசுத்த ஆவியானோட நிறைவு இருந்தது, சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஆண்டவரே இந்த நாட்களில் சபைகளில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பரிசுத்த ஆவியானோட நிறைவு இல்லை. ஆண்டவரே கிருபையாய் சபைகளுக்கு இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். சபையை எடுத்துக்கொள்ளப்பட ஆவியானவர் வரப்போகிறீங்க. ஆண்டவரை எங்களை எடுத்துக்கொள்ள போகிறீங்க. ஒரு நாளில் நாங்கள் இமைப்பொழுதில் மறுரூபமாக போகிறோம். அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய உறவிலே, உங்களுடைய ஐக்கியத்திலே ஆண்டவரை கட்டப்பட ஆண்டவர் கிருபை கொடுங்க. ஆண்டவரை உங்களுடைய பிரசனத்தினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை தேவைகள் ஆண்டவரை சந்தித்து வழி நடத்துங்க. இன்னும் இந்த ஆலயத்திலே உங்களுடைய சத்தியங்கள் பேசப்படணும், சத்தியத்தை அறியணும், சத்தியம் விடுதலையாக்கணும். ஆண்டவர் அப்படியாக அநேகரை கொண்டு வாங்க. ஆண்டவர் இது ஒரு சாட்சியுள்ள சபையாக, கர்த்தருக்கு பிரியமுள்ள சபையாக, கர்த்தருடைய வார்த்தையை சத்தியமாய் பேசுகிற சபையாக ஆண்டவர் இந்த சபையை மாற்றி கொடுங்க. இன்னும் உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவருடைய ஆளுகை நிரம்பட்டு போப்பா. நீர் வானத்தையும் பூமி அண்ட சராசரத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தெய்வம். ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம் சுவாமி. சபை போதற்காக, அவருடைய குடும்பத்திற்காக உடைய பாதத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் ஆண்டவரை உங்களுடைய உறவில் ஐக்கியத்தில் வளர கிருபை கொடுங்க. இந்த சபையோட தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுத்து ஆசீர்வதிங்க. வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்கிழமை உண்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.